அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2020 அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஆசிரியராக போக நினைக்கிற ஒவ்வொரு மாணவரும் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து நம்ம ஷார்ட்டாக ஐடப்னு சொல்கிறோம், இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது 4 ஆண்டு படிப்பு. இது எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஐஐடிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஐடி என்ஐடிலாம் இருக்குது. மத்திய சில மாநில பல்கலைக்கழகங்கள் சில காலேஜஸ்லாம் இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதா இந்த வீடியோ. எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஐடப் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தோட அலைன் ஆயிருக்கு. 5+3+3+4 அதோட அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 5+3+3+4 என்னன்னா, இப்போ NEP 2020 படி அங்கன்வாடி 3 ஸ்டேஜில் இருக்குது. அங்கன்வாடி இல்லைன்னா அது பால்வாடின்னு கூட நம்ம சொல்லுவோம். 1, 2, 3 சொல்கிறோம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இது 5 சேர்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அடிப்படை கல்வி. அதுக்கப்புறம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வகுப்பு வந்து ப்ரிப்பரேட்டரி, 6, 7, 8 வந்து மிடில் அப்படின்னு சொல்கிறோம். பழைய பேரும் அதுதான். இதில் அப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு. ஹையர் செகண்டரிங்கிற கான்செப்ட் இப்போ இல்லை. ஸோ இந்த 5+3+3 ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஐட்டம் ஃபவுண்டேஷனல் ஐட்டம், ப்ரிப்பரேட்டரி ஐட்டம், மிடில் ஐட்டம், செகண்டரி ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக் நமக்கு ஐட்டம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஐட்டம் வந்து பாடவாரியாகவும் கிடைக்குது. ஸோ உதாரணமாக ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் அந்த 3 பாடத்துலையும் வச்சு நம்ம பிரிக்கலாம். ஸோ 4 ஸ்டேஜ் 3 பாடம், 4, 3, 12 வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ BA BEdல ஃபவுண்டேஷன், BA BEdல ப்ரிப்பரேட்டரி, BA BEdல மிடில் அண்ட் BA BEdல செகண்ட். அதே மாதிரி சயின்ஸ், அது மாதிரி காமர்ஸ். நமக்கு எது வேணுமோ அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் நிறுவனத்துக்கு போயிட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு குறித்து வச்சுக்கிட்டா தான் ஃபில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பரேட்டரி சேர போகிறீங்களா, செகண்டரி சேர போகிறீங்களா, பிகாமா அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். ஆன்லைன் சப்மிஷன் பற்றி என்ன ஆகுது, ஸோ எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கிறாங்க, கரெக்ஷன் எப்போ பண்ணலாம், ஸோ சிட்டி நமக்கு சென்டர் அவங்க அலோகேட் பண்ணுறது, அட்மிட் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ண, டேட் ஆஃப் எக்ஸாம் 29th April 2025. ஸோ இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் கீஸ் எப்போ எழுதுறாங்க, அது மாதிரி. அப்புறம் ஃபீ பேமெண்ட் அன்ரிசர்வ் வந்து 1200, OBC NCL 1000 அண்ட் SC ST 650. ஸோ OBC நான் கிரீமி லேயர்னு சொல்கிறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம MBC BC அப்படின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி மோட் ஆஃப் த செக்ஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 13 லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், டொமைன் சப்ஜெக்ட், ஜென்ரல் டெஸ்ட், டீச்சிங் அப்படின்ட்டு 4 வகையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம என்ன வெப்சைட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. டொமைன் சப்ஜெக்டுக்கான சிலபஸ், +2க்கான சிலபஸ் ஜென்ரலி NCERT இல்லைனா அந்த ஸ்டேட் சிலபஸில் வந்துடும் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் அந்த 13 லாங்குவேஜஸ். இப்போது நம்ம வந்து தமிழ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபாரில் மட்டும்தான் தமிழ் தேர்வு பண்ணால் தமிழ்லையும் எழுதலாம். ஆனால் இந்த இடத்துல தான் இருக்கும், தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமானில் தான். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம மகாராஷ்டிராலே, கர்நாடகாவில் போய் நம்ம எழுத முடியாது. ஸோ அதனால நம்ம இடத்தையும் பார்த்துக்கணும், சென்டரும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம் சென்டருக்கான ஸ்லிப் இது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சிலபஸ், ஸோ செக்ஷன் 1, 2, 3, 4. செக்ஷன் 1ல் 38 லாங்குவேஜ், நம்ம அதில் 2 லாங்குவேஜ் எடுக்கணும். செக்ஷன் 2ல் 26 டொமைன் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம எடுக்கணுங்கிறத அந்தந்த நிறுவனத்துக்கு போயிட்டு அந்த சப்ஜெக்டை நம்ம குறித்து வச்சுக்கணும். சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 3, செக்ஷன் 4 அது கம்பல்சரி தான், எல்லாருக்குமே மேண்டேட்ரி. ஸோ 28 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம 25 அப்ளை பண்ணணும் செக்ஷன் 3ல். செக்ஷன் 4ல் 23ல் 20 நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான சிலபஸுமே வெப்சைட்லேயுமே இருக்குது. வெப்சைட்லேயும் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் போய் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் 12ஆம் வகுப்பிற்கான சிலபஸ் தான் இதில் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். செக்ஷன் 1ல் இத்தனை லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம 2 சூஸ் பண்ணிக்கோம், அலாங் வித் கோடு, லாங்குவேஜ் கோடோட இருக்குது. செக்ஷன் 2ல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம், எந்த படிப்புக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இதை குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஸோ லாங்குவேஜ் 1ல் 23 கொஸ்டின் நம்ம 20 அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி லாங்குவேஜ் 2 எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 181 கொஸ்டின்ஸ் நம்ம 160 அப்ளை பண்ணால் போதும்.
ஸோ 160 நம்ம விடை கொடுத்தா போதும், மீதி நம்ம வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த கொஸ்டினோட ஃபார்மட்ஸ். ஸோ சிலபஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஜென்ரல் டெஸ்ட்டுக்கும் டீச்சிங் அப்டிடியூட்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். இதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டூரேஷன் வந்து 3 hours, 2 ஷிஃப்டில் நடக்கும். டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காம்பன்சேட்டட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் 29th April Tuesday. ஸோ மொத்தம் 64 இன்ஸ்டியூட்டில் ஐடெக் வழங்க அக்ராஸ் இந்தியா 64 இன்ஸ்டியூட்டில் வழங்குதாங்க. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்தெல்லாம் இந்த என்சிடியோடது. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் இருக்குது, எந்தெந்த ஊரில் என்னென்ன கொடுக்குறாங்க. அதான் ஹரியானாவில் என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சாப் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, அது மாதிரி. ஸோ உத்தராகண்டில் என்ன இருக்குது. நான் இருக்கிற பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். அங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பிஎஸ்சி பிஎட் செகண்ட் ஸ்டேஜ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றத. ஸோ தெலுங்கானா, கேரளா, ஸோ அது மாதிரி ஸ்டேட் வைஸ் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ இதே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முதல்ல அந்த எக்ஸாம் சென்டர் கோடோட நம்ம குறித்து வச்சுக்கணும். எலிஜிபிலிட்டி வந்து 10+12 ஆர் ஈக்குவலண்ட். சென்ட்ரல் ஸ்டேட்லேயே படிச்சிருக்கணும். இல்லைனா இப்போ 12th அப்பியர் ஆகிறவங்களாம் இருக்கலாம். ஸோ முன்னாடியே நம்ம பேசின மாதிரி என்ன ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம், சயின்ஸா, ஆர்ட்ஸா, காமர்ஸா, அதோட இணைந்த பிஎட். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக்கில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், டொமைன் சப்ஜெக்டை குறிச்சிக்கணும். ஏஜ் அந்த நிறுவனத்தை பொறுத்து நம்ம குறித்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஸோ ஏஜ் வந்து அந்த நிறுவனம் பொறுத்து கூட மாறலாம். சில பேர் 20 years அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 yearsக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாமல் போகலாம். என்னென்ன தேவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு? ஸோ அப்ளை பண்ண போகிறவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோட்டோ, சிக்னேச்சர், அவங்க டிசேபிள்டாக இருந்தாங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், எக்ஸாம் சென்டர். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ஃபோட்டோவில் லிமிட் கொடுத்துருக்காங்க. 10 KB to 200 KB இருக்கணும் அதோட சைஸு. 80% நம்மளோட ஃபேஸ் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மி, 4 KB to 30 KB இருக்கணும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எளிதிலே முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்காது. பட் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஈஸி ஃபார் அஸ். ஸோ முன்னாடி நம்ம எல்லாத்துலேயுமே இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். இது எங்களோட யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதில் அட்மிஷன் செக்ஷன் போனீங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் இன்டகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம் 4 yearsன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஐட்டப்பை பற்றிய செய்தி கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டொமைன் சப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கணும், அப்ளிகண்ட் எடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இதே போல் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போய் பார்த்துக்கணும் என்னென்ன டொமைன் சப்ஜெக்ட்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து வச்சு நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் சென்டர். 2 சாய்ஸ் தான் தர்றாங்க. ஸோ அவங்க கொடுத்த 2 சாய்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. அந்த 2 சாய்ஸை நம்ம குறிச்சிக்கிட்டு அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கூட கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைச்சலாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நானும் அதை ஃபில் பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்து அதை நான் ஃபில் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ஃபீ பேமெண்ட். இது 3 முடிச்சுட்டா ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கான அந்த யூஆர்எல் அதுதான். அது நம்ம nta.ac.in அதில் போனோம் அப்படின்னா என்செட் வந்துடும். என்செட்டில் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். செக் பண்ணுங்கள் நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு. நிறைய ஆதார், டிஜிலாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, பேன் கார்டு. ஸோ ஆதார் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஆதார் நம்பர் கொடுத்தோன்னா அது லிங்க் பண்ணியிருக்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும்
கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நேமு, அப்பா பேர், நம்மளோட ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஐடென்டிட்டி டைப்பு, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஸோ அப்படிலாம் நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸும் கேட்கும், அட்ரஸையுமே கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே மொபைல் நம்பர்லாம் மறைச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே கொடுத்தது தான் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அதை மறைச்சிருக்கு. அது மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸை சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பாஸ்வேர்டு நம்மளே ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேஜ் போகிறப்ப பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டா இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நம்ம சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி நேம், நம்ம அப்பா பேர், அம்மா பேர் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சொல்லி சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணோம் அப்படின்னா சரி நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. நம்ம பாஸ்வேர்டு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தோன்னா திரும்ப இப்போ ஃபில் பண்ண போயிடலாம். அப்பயும் திரும்ப ஒரு இமெயிலுக்கு ஓடிபி வரும், அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு, அப்ளிகேஷனில் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் 1 by 1 போய் நம்மளோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்க அட்ரஸ்லாம் கூட அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஸோ அதுக்கப்புறம் சில ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஐடென்டிஃபிகேஷன் டைப்பு, நம்ம டயபெட்டிக்கா இல்லையா, பர்சன் வித் டிசபிலிட்டியா, ஸோ அதெல்லாம் கேட்குது. ஸோ அப்பாவோட பேர், அவரோட கிராஜுவேஷன் என்ன படிச்சிருக்காங்க, அம்மாவோட கிராஜுவேஷன், ஸோ அப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ரிட்டையர்களாக இருக்கோமா அந்த கேண்டிடேட், ஸோ டொமிசைல்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அப்புறம் அதில் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், அதில் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், அர்பன், ரூரல், அதுக்கப்புறம் எப்படி படித்தோம் நம்ம, சுய படிப்பு செல்ஃபாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் கேப்சா கொடுத்தோன்னா ஒரு பேஜுக்கும் நம்ம கேப்சா கொடுக்குற மாதிரி இருக்கும். கேப்சா கொடுத்து அக்ரி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு பேஜுமே நம்ம ஒன்றா ஃபில் பண்ணோம். நம்ம பாவர்ட்டியாக இருக்கோமா, காஷ்மீரி மைக்ரண்ட்டா, டிஃபென்ஸ் பர்சனலா, என்சிசியா, சில யூனிவர்சிட்டியில் கோட்டெல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்காக இது முன்னாடி கேட்டுக்கிறாங்க. பட் டீட்டெயில் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை, at the டைம் ஆஃப் அட்மிஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம சொல்லணும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட், ஸோ அது எந்த இயர் பாஸ் பண்ணோம், குவாலிஃபையிங் எக்ஸாம், அந்த ஸ்கூல் என்ன கிராமமா நகரமா, அது என்ன டைப் ஆஃப் ஸ்கூல், ஸோ அது எந்த கண்ட்ரியில் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, அது போர்டு வந்து செகண்டரி போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்கூலோட பேர் நம்ம கொடுக்கணும் இங்கே. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேர் டைப் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் பின்கோடு கொடுக்கணும், நம்மளோட ரோல் நம்பர், ரிசல்ட் வந்து பர்சன்டேஜா, சிஜிபிஏங்கிற பர்சன்டேஜ், ஸோ 500க்கு நம்ம எவ்வளோ எடுத்தோம் அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி 12th முடிச்சவங்களா இருந்தால் பாசிட்டிவ்னு போட்டு நம்ம ஏற்கனவே 10th என்னெல்லாம் பண்ணணுமோ அது மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். அப்படின்னா இப்போ அப்பியர் பண்ண போகிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாஸ்ட்டுக்கு பதிலாக அப்பியரிங்கன்னு நம்ம போட்டு, ஸோ திரும்ப எந்த வருஷம் நம்ம பாஸ் பண்ண போகிறோம், என்ன எக்ஸாம், அது 10+2 சிஸ்டம், 10+ சிஸ்டம் கண்டக்டட் பை த ரெகனைஸ்ட் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்கூல் கிராமமா நகரமா, அது என்ன டைப், அரசா, உதவி பெறும் பள்ளியா, அதுக்கப்புறம் இந்திய நாடு,
அதுக்கப்புறம் மாநிலம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் போர்டு வந்து செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், 10th செகண்டரி எஜுகேஷன், +2 வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துடணும். ஸ்கூலோட பேர் டைப் பண்ணணும், நேம் மட்டும் டைப் பண்ண போதும். ஏன்னா நிறைய அட்ரஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. பின்கோடு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ரோல் நம்பர், கேப்சா என்டர் பண்ணணும். அக்ரியை செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இதே போல் ஒரு ஸ்டேஜாக நம்ம போயிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம், அந்த நிறுவனத்தில் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து பிஎஸ்சி பிஎட் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 3 ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம், 3 ஸ்ட்ரீம்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிகாம் பிஎட். ஸோ அப்படியே அந்த 3 இதுலையுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3த்தையும் இப்போ நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன், நீங்களும் ஆட் பண்ணலாம். பட் இங்கே ஆட் பண்ணிட்டோன்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கோர் கார்டெலாம் வந்தால் திருப்பவுமே அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அவங்க அப்ளை பண்ண சொல்லுவாங்க. திரும்பியும் நம்ம அந்த பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் மார்க் பேசிஸில் டிசைனிங் ஆர்டரில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு நமக்கு சீட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருந்தாலும் திரும்ப நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம எந்த மீடியத்தில் தமிழில் எழுதலாம். அதனால் நான் அதுக்காக தமிழை சூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக 2 டீச்சிங் ஆப்டிடியூட் ஜென்ரல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, டொமைன் சப்ஜெக்ட் 3. ஸோ கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2. ஸோ மோஸ்ட்லி நம்ம 12th எடுத்தது தான் கொடுப்போம். ஸோ அதனால் இங்கிலீஷ், தமிழ் அதை நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ அதை கொடுத்துட்ட பிறகு கேப்சா என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பகுதி நிறைவு பெற்று அடுத்த இதுக்கு போகும், எக்ஸாம் சென்டருக்கு போகும். ஸோ இதேமாரி எவ்ரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், அக்ரியும் கொடுக்கணும், கேப்சாவும் டைப் பண்ணணும். அப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம் சென்டருக்கு போயிடுறோம். ஸோ மேக்ஸில் 2 இருக்குது, மேக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எக்ஸாம் சென்டர் ஆல்ரெடி நம்ம 2 செலக்ட் பண்ணோம். அந்த 2ஐயும் நம்ம என்டர் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில். ஸோ திருச்சி 1, தஞ்சாவூர் 1 செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு அக்ரியை செக் பண்ணால் அது வந்து அடுத்த பக்கத்துக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபோட்டோ. ஆல்ரெடி சொன்ன ஃபோட்டோ சிக்னேச்சர் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொன்ன சைஸில் எடுத்துக்கணும். அந்த சைஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா இது வந்து நிராகரிச்சிடும். திரும்ப நம்ம சைஸை குறைச்சி தான் அப்லோட் பண்ண வேண்டி வரும். ஸோ அவங்க சொன்ன சைஸ்லேயே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட். அப்புறம் மொபைல் நம்பர், ஏற்கனவே இமெயில் இருக்குன்னா இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா கேப்சா என்டர் பண்ண பிறகு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி திருப்ப கேப்சா என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் வெரிஃபை ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிவு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டிட்டா ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ வெரிஃபை ஆனோடனே இப்போ அது பேமெண்ட்டுக்கு போயிடும். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி அதில் இருக்கும், நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரி, நான் என்டர் பண்ணது கரெக்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அது பேமெண்ட்டுக்கு போயிடுது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் பே பண்ணி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட், பேங்க் சைட்டுக்கு போய் பே பண்ணலாம். ஸோ இது ஜிபே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஜிபே வழியாக ஸ்கேன் பண்ணி இப்போ அதை பே பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், மர்ச்சன்ட் சைட்டுக்கு போய் பே பண்ணி வந்துருச்சு. சக்ஸஸ்ன்னு காமி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சக்ஸஸ் ஆகிடுச்சா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது நம்ம இன்டர்நெட்டோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உடனே சக்ஸஸாக போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 முடிஞ்சிச்சு. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். இமெயிலுக்கும் ஒரு காப்பி வந்திருக்கும். ஸோ
ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. போஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன் போட்டாச்சு. என்டிஏ வெப்சைட் அடிக்கடி செக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா அங்கே இருக்கிற இமெயில் ஐடிக்கோ காண்டாக்ட் நம்பருக்கோ நம்ம பேசலாம். அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடாது. அதாவது ஹார்ட் காப்பியோ வாட்ஸ்அப்போ இமெயிலோ எதுக்குமே அனுப்பக்கூடாது. அப்புறம் எலக்ட்ரானிக் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப தரமாட்டாங்க, எக்ஸாம் சென்டர்லையும் கிடைக்காது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் அவங்கள செக் பண்ணிகிட்டே இருந்து எப்போ அவங்க அப்லோட் பண்ணுறாங்களோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கலாம். அட்மிட் கார்டு கம்பல்சரி, ஐடி கார்டு கம்பல்சரி, ஒரு பென், ஃபோட்டோகிராஃபர் தேவைன்னா கையில் எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கலர்டாக இல்லாமல். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் ஃப்ரூட்ஸ்லாம் அவங்க கையில் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கேண்டிடேட்ஸு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேர்வர்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாட் அலௌடுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஹேண்ட்பேக், எனி எலக்ட்ரானிக் சிஸ்டம், வாட்டர் லூஸாவோ பேக்கடாவோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன், இயர்ஃபோன், ஸோ அந்த எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அங்கே லாகின் பண்ண அந்த சிபிடி கம்ப்யூட்டர் வெப்சைட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இதில் நீங்கள் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், கலரை பற்றிலாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மள ஆன்சர் பண்ணலன்னா ரெட் கலர், நம்ம ரிவ்யூக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லோ கலர். ஸோ அப்புறம் நம்ம லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ தெரியல அப்படின்னா நம்ம அப்படியே ரிவ்யூக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போய் ஆன்சர் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அப்புறம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, அதனால நம்ம நல்லா ஆன்சர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ளூ கலர்னால் நம்ம ஆன்சர் பண்ணல, ஒரு க்ரீன்னா ஆன்சர் பண்ணிட்டோம், ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ரெட் கலர்னால் ஆன்சர் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எப்பயுமே தமிழ் வெர்ஷனில் டவுட் இருந்தால் இங்கிலீஷ் வெர்ஷனில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கான்செப்ட் நமக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்கிறதால கரெக்டாக ஆன்சர் தெரியலன்னா விட்டுறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம தெரியாத ஆன்சர் போட்டோம் அப்படின்னா -1 குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சிட்டு என்ன சொன்னால் திரும்ப வெப்சைட்டை செக் பண்ணணும். செக் பண்ணி ஸ்கோர் கார்டு வந்துட்டுங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் நம்ம ரெஜிஸ்டர் சியூடினா சியூடியில் அப்ளை பண்ணோம். திரும்ப இங்கேருந்து ஆர்டர் ஆஃப் மெரிட்டில் கவுன்சிலிங் செக்ஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அட்மிட் ஆகிடணும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.